ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அவங்க சாப்பாடு வந்து சரியாகவே சாப்பிடவே மாட்டுறாங்க. எது கேட்டாலும் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லினே இருக்காங்க. கோல்டு சரியான கோல்டு. டாக்டர்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு எப்பவுமே சூப் கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிட போகுது அப்படின்றதுனால இன்னொரு 10 நாளுக்குள்ளே வந்து ஹீமோக்ளோபின் வந்து அவங்களுக்கு கம்மியாகக்கூடாதுன்றதுனால அவங்களுக்கு பார்த்து பார்த்து ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கேன் நான். அதே மாதிரி வந்து சூப்பும் வந்து நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம். அவங்க வேணான்னு சொன்னால் கூட இன்னைக்கு கேட்டேன், பீட்ரூட் சூப் போட்டு கொடுக்கட்டுமான்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் குழந்தைங்க மாதிரி நம்ம கம்பல் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜில் தான் அவங்க இருக்காங்கன்றதுனால இல்லை குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன். மத்தியானம் அதுக்கேற்ற மாதிரி வேறு எதனா நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுக்கு நடுவில் நேற்று வந்து மார்க்கெட் போயிருக்கும்போது வந்து ப்ரெட்டும் வாங்கின்னு வந்து வச்சுருக்கேன். அது டோஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அதுவும் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து மருதாணி செடியும் அதுக்கப்புறம் வந்து துளசி செடியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா வெள்ளையம் இருக்க செடி கூட வந்து இன்றைக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10-12 வெள்ளிக்கிழமை வந்து ராகு காலம் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் எங்கேருந்து வைக்கிறது அப்படின்றதுனால சரி சமையல் வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு சூப்பு ரெடி பண்ணிவிட்டேன். சூப்புக்கு நான் என்னன்னா பீட்ரூட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி கொஞ்சம், அப்புறம் பூண்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா நுணுக்கி போட்டு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 2 1/2 சொம்பு, அதாவது 2 1/2 சொம்புனா சின்ன சின்ன சொம்பு, அதாவது வந்து ஒரு 2 1/2 டம்ளர் இருக்கிற மாதிரி ஒரு சொம்புன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னாலே இது வெந்து ஜூஸ் எல்லாமே இறங்குச்சு அப்படின்னா ஒரு சிங்கிள் டம்ளர் ஆச்சு அப்படின்னாலே அது நமக்கு வந்து அம்மா கொடுத்தோம் அப்படின்னாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.